துலாம் ராசினியர்களே, 2025ஆம் ஆண்டு துலாத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ல் நிறைய இந்த கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால நல்ல நல்ல இடங்களுக்கு போய் உட்காருகிற மாதிரி ராகு, கேது, சனி, குரு இப்படிப்பட்ட பெரிய கிரகங்களாக இருக்கக்கூடிய வருட கிரகங்களின் மாற்றம் என்பது துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்க காத்திருக்கிறது. எப்போதுமே 9ஆம் இடத்திற்கு குரு வந்தால் ஒரு பழமொழியே உண்டு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு வந்தால் சென்ற இடத்தில் ராஜ பதவி. அப்போ உங்களுக்கு அட்டமத்தானத்தில் இருந்திருக்கக்கூடிய 2024 முழுவதும் 8ஆம் இடத்தில் இருந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி பெறுகிறார் வருகின்ற மே மாதம். அப்போ முதல்ல ஒரு 4-5 மாதங்கள் அப்படி இப்படி சமாளிச்சுக்கிட்டு போனாலும் கூட மே மாதத்திலிருந்து திரும்ப ஒரு வருடம் என்பது அந்த இடைப்பட்ட ஓராண்டு காலம் மிக மிக உன்னதமாக அற்புதமாக பலன் செய்யக்கூடிய வருடமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. 9ல் குரு வருகிற காரணத்தால் இதுவரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று தலையை பிச்சுக்கிட்டு இருந்தவங்க, மனசில் தடுமாற்றத்தோடு வாழ்ந்தவங்க, முன்னாடியெல்லாம் ஒரே இருட்டாக தெரியுது சார், எனக்கெல்லாம் எப்போ வெளிச்சம் வரும் என்று படிச்சுட்டு வேலை கிடைக்காம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீட்லேயும் துன்பமாக இருக்குது, வெளியில் போனால் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, இப்படியெல்லாம் ஒரு விதமான மன உணர்வுகளோடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திற்கு குரு வருகின்ற காரணத்தால் உறுதியாக நன்மைகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். இந்த 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராசியை குரு பார்ப்பது என்பது கோடி பாவங்களுக்கு நிவர்த்தி. 1-2 இல்லை. நீங்கள் எதெல்லாம் நமக்கு குறுக்க வருது, நமக்கு ஒன்றும் நடக்காது, இதெல்லாம் இப்படி ஆயிப்போச்சு இப்படி என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அத்தனை சாபங்களும் பாவங்களும் நிவர்த்தி வருகின்ற இடத்திற்கு குரு பகவான் வருகின்றார். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற சம்பவம். ஆக இதில் இந்த 12 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் படிப்பில் அபாரமாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகளுக்கு வந்துடும். இந்த 12 வயசுங்கிறது அநேகமாக பார்த்தீங்கன்னா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்கள்லாம் இந்த குரு பயிற்சி ஏற்பட்ட பிற்பாடு துலாத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ல் மே மாதத்துக்கு பின்னாடி ரொம்ப அற்புதமாக கல்வியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இவ்வளவுதானா இதுதானா என்று புரிந்து கொண்டு மிக அசாத்தியமாக நீங்கள் படிப்பில் முன்னுக்கு போகலாம். இதே 24 வயதை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் என்ன பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும், எங்கள் அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அப்பா ஒன்று சொல்கிறாங்க, மாமா மச்சா எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, எனக்கு எது பொருத்தம், இது யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் புரியுமான்னு தெரியறதை விட உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் மற்றவர்கள் நீங்கள் சொல்லுவதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளையும் புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் இந்த நேரத்தில் வரும். அப்போ இந்த 24 வயது முடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அந்த 24 வயதுகளுக்கு தக்கபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை பார்த்து நகர்கிற வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். ஒருவேளை 24 வயதில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்குள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்படும். அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு சரியாக ஒத்துப்போகின்ற பட்சத்தில் இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த 2025ல் புதிய புதிய பொறுப்புகளை பார்த்து நகர்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு குடும்பத்தை ஏற்றுக்கொள்வது, புதிய பதவிகளுக்கு செல்வது, புதிய இடங்களை நோக்கி நகர்வது, புதிய நாடுகளை பார்த்து நகர்வது, இந்த உயர்கல்வியை நோக்கி செல்லக்கூடிய பிள்ளைகள், இப்படி எந்தெந்த கோணத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு உயர்வு இவைகளை நோக்கி நகர்கிறீர்களோ இது எல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் அல்லது உங்களை விட இன்னும் கொஞ்சம் உங்கள் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்களாலேயும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம் பழிச்சிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய இடங்களுக்கு செல்வது, இடமாற்றங்கள் பெறுவது, ஒரு பொருளை வித்துட்டு ஒரு பொருள் வாங்கிறது, இப்படிப்பட்ட மாற்றங்களை நிகழ்த்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவானுடைய மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதே போல் அவர் அங்கிருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேற்றுக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மிக சிறப்பானது ஒரு புத்திரபாக்கிய சந்தான விருத்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்து சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் மூலமாக பெற்றோருக்கு, பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு ஒரு நல்லபடியான ஒரு கிளேசமில்லாத வாழ்க்கை உண்டு. அனுபவித்து வாழுகின்ற வாழ்க்கை சக்கரம் உங்களுக்கு இனிமையை காட்டும்.
5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டுமில்லை, குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த குலதெய்வத்தின் மூலமாக கோயில் குளங்களுக்கு செல்லுவது, சுற்றுலா செல்வது, வயதானவர்கள் நீங்கள் அப்படியே தீர்த்த நீராடி வருவது, இவைகளெல்லாம் கூட இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் மிகச் சிறப்பாக நடைபெறக்கூடிய சம்பவங்களுக்கு இடம் உண்டு. அதுலேயும் கும்பத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால அந்த இடத்துல ராகு பகவானும் வீற்றிருக்கின்ற காரணத்தால் இளம்பெண்கள், திருமணமானவர்கள் கர்ப்பவதி ஆவதற்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு. இது கூடவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கூட மார்ச் மாதத்தில் இடப்பெயர்ச்சி ஆகி அவர் 6ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். இந்த 6ஆம் இடத்திற்கு சனி போகிறதுனால மிகப்பெரிய எதிர்ப்புகளை கடந்து, தடைகளை கடந்து, உடைத்து நொறுக்கி அடித்து அட்டகாசமாக நீங்கள் ஒரு நல்ல இடத்துல வந்து உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போட்டிகளை வென்று காட்டக்கூடிய, பொறாமை உள்ளங்களை வென்று காட்டக்கூடிய, அனைத்து இடங்களிலும் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. கடன்கள், எதிரிகள், வழக்குகள், சட்டம், தொல்லைகள் இவைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தர்க்கவாதங்கள் குறைகின்ற காட்சிகள் கிடைக்கும். இது மாதிரியே இன்னும் ஒரு சொல்லணும்னா, இந்த சனி பகவான் மாற்றத்தை தொடர்ந்து ராகு பகவான் 5ஆம் இடத்தில் வந்து அமர்கின்றார். இந்த ராகு 5ஆம் இடத்தில் வருகிற போது வீட்டுக்குள்ள வயசானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கணும். நீங்கள் கொண்டு ஏதாவது வண்டி வாகனங்கள் ஓட்டுகிற போது, ராத்திரி பயணங்கள் பண்ணுற போது சற்று கவனமாக இருக்கணும். இப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் முன்னுக்கு பின் இருந்தாலும் கூட 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற போதே சூரியனும் சந்திரனும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, நீங்கள் போடுகிற திட்டங்கள், நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு கடுகளவும் வீண் போகாது ஒரு சரியானபடி உங்களுக்கு லாபத்தை, உயர்வை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் நீங்கள் வெற்றி பெற்று காட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆண்டாக 2025 இருக்கும். 95% உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக தொடரும். நிச்சயம் 2025 துலாத்திற்கு சிறப்பு தான்.